அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகில் நம்ம பார்க்க போகிறது வந்து மூக்கடலையை வச்சு ஒரு கட்லெட் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நல்ல ஈஸியான ஹெல்த்தியான கட்லெட்டுங்க. அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு கப்பு வந்து கொண்டக்கடலை எடுத்துருக்குறாங்க. இதை நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்குறாங்க. இது ரெண்டத்தையும் வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க. அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டாங்க. கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் கூட 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 1, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து ரெடி ஆகிட்டுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விட்டுடலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டோங்க. பேன் வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கட்லெட்டை ரெடி பண்ணிடலாம். இது போல் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நல்லா தட்டிக்கலாங்க. ரவுண்ட் ஷேப்பில் இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாங்க. இது போலவே எல்லாத்தையும் தட்டிக்கலாங்க. இப்போ நம்ம இதை முட்டையில் வந்து டிப் பண்ணிக்கலாங்க. டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் வச்சிடலாங்க. இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்சதுங்க. இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாங்க. பேன் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம வேக வச்ச பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.